2022ஆம் ஆண்டிற்கான நவராத்திரி விழாவை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு பணிவன்பான வணக்கம். ஆளுமை மிக்கவர்கள் யார் என்பது இன்றைய பட்டிமண்டபத்தின் கேள்வி. பன்னெடும் காலமாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் ஆளுமை மிக்கவர்கள் யார், தாயா தாரமா என்று. தாய் என்கின்ற சொல்லுக்கு பக்கத்தில் சிவன் கூட நிற்க முடியாது என்பதற்காகத்தான் சிவனுக்கு ஒரு ராத்திரி, அந்த தாய்க்கு நவராத்திரி. தாய்மை என்கின்ற ஆளுமை இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே கடவுளை வேண்டுமானால் நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் என்கிறது தமிழ். ஒரு ஆணினுடைய பார்வையில் மனைவி என்பவள் எவ்வளவு முக்கியமானவளாக இருக்கிறாள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மறுக்கவில்லை. மனைவியே இல்லாத பிரம்மச்சாரி, அவர்களுக்கும் தாய் உண்டு. பெண், அவளுக்கு தாரம் இல்லை, ஆனால் தாய் உண்டு. மூன்றாம் பாலினம், அவர்களுக்கு தாய் உண்டு. தாய்மை என்கின்ற ஒரு உறவு ஒவ்வொரு உயிரினுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆளுமையை செலுத்துகிறது. இதை எப்படி மறுக்க முடியும்? நாம் மனைவி இழந்து விட்டால் கணவனால் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிவிட முடியாது. ஆனால் கணவனை இழந்தாலும் தாயாக நின்று அந்த பிள்ளைகளை ஆளாக்கி வந்துவிடலாம் என்பதற்கு செல்லம்மாவே ஒரு உதாரணம். நாம் யோசித்து பார்க்கிறேன். ஐயா அவர்கள் எங்களுடைய அணியிலே தலைவராக வந்து பேசக்கூடிய சாந்தாமணி அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது, பேஸ்மெண்ட் வந்து அம்மா தான், கட்டடம் தான் மனைவி அப்படின்ன உடனே அவர் அந்த வாதத்தை உடைத்து ஒரு வாதத்தை வைத்தார். அவர்கள் ஆமாய்யா நீங்க சொல்றது சரிதான்னு போயிட்டாங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், உண்மையிலேயே பேஸ் அப்படிங்கிறவ மனைவியா? கிடையாதுங்க. பேஸ் அம்மா தான். ஏன் தெரியுமா? குழந்தையை பெற்றெடுப்பவள் அவள்தான். அந்த மகள்தான் மனைவி ஆகிறாள், மறுபடியும் தாயாகிறாள். அவள்தான் பேஸ், அவள்தான் அடிப்படை கட்டடம். இந்த உலகத்திலே அன்கம்பேரபிள் என்று சொல்வார்கள். யாரையும் நீங்க ஈடே இணைய வைக்க முடியாதுங்க. திட்டி திட்டி பேசினாலும் வட்டிலில சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்லை, கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை. கெட்டு போன தாயி இல்லை அடியாத்தா. தட்டு கெட்ட தங்கை உண்டு, கூறு கெட்ட அப்பன் உண்டு, கெட்டு போன மனைவி உண்டு, கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா என்றான் கவிஞன். அம்மா கெட்டு போகவே முடியாதுங்க. தாய் இருக்கிறாளே, அவளுக்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் வாயும் வயிறுமா இருக்கா, வாயும் வயிறுமா இருக்கான்னு. என்னங்க அது? பிள்ளையினுடைய வயிறு தாயினுடைய வாய். குழந்தைக்கு வாய் கிடையாது வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது. அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், எல்லோரும் என் வயிற்றில் எனக்கு சோறிட்டார்கள், தாயே நீதான் உன் வயிற்றில் எனக்கு சோறிட்டவள். குழந்தை பிறந்திருக்குங்க எனக்கு. என்னுடைய வீட்டில் உள்ள வர்றாங்க, நான் கட்டிலில் கிடக்கிறேன், பக்கத்தில் ஒரு தொட்டில்ல பையன். நேரா உள்ள வந்தவர் எங்க போனார்? நீங்க நேரா தொட்டில் கிட்ட போயிட்டாருங்க. எங்க அம்மா வந்தாங்க அங்க உள்ள, நேரம் என்கிட்ட தான் வந்தாங்க. என்னுடைய கணவர் என்னுடைய தாயாரை பார்த்தபோது என் தாயார் சொன்னார், உங்க புள்ள உங்களுக்கு முக்கியம்னா என் புள்ள எனக்கு முக்கியம்ப்பா. அதுதான் தாய். அந்த ஆளுமை எங்க? பரவாயில்லடா வாடா என்று சொல்லக்கூடியவள் யார்? விடுறா பார்த்துக்கலாம். மனைவி பயந்து பயந்து சொல்வாள். ஆனால் அம்மா இருக்கிறாளே, அவளுக்கு தெரியுங்க. ரெண்டே கேள்விதாங்க. மனைவி வந்து ஆளுமைன்னு சொல்லாதீங்க. இந்த மனைவின்ற பேரை வச்சுக்கிட்டே உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் நம்முடைய சபையில் இருக்கிறார். உண்மையா சொல்றேங்க. அந்த அம்மா, அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா தியாகிங்க. ஆளுமை கொண்டவங்களாம் இல்ல, தியாகி. இவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவள். அவர் இன்னைக்கும் நடுங்கிற ஒரு பெயர் அம்மா தான். மனைவிக்கு நடந்தா இவ்வளவு ஜோக் சொல்ல முடியுமா மேடையில்? மனைவியை எதிர்த்து இப்படி கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு காட்டு தீ,
அந்த காட்டு தீயில உள்ள நுழைஞ்சு எல்லாருமே வந்து தீ அணைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு தீயணைப்பு வீரன், இப்போ இருக்குது, தீயணைப்பு வீரன் ஒருவன் நேரா வந்து ஒரு கூடை மாதிரி இருக்கு, ஒரு குச்சியை வச்சு அப்படி இப்படி நகர்த்துறாங்க. வெந்து போயிருக்குங்க அந்த கூடை. தள்ளி விட்டோம்னா அதுக்கு உள்ள சின்ன சின்ன குஞ்சுகள். அப்புறமா தான் சொல்றாங்க, அந்த கூடு இருக்கு இல்லையா, அந்த கூடை மாதிரி இருந்தது, அது தாய் வான்கோழி. அந்த காடு பற்றி எரிந்தவுடன் தன் குஞ்சுகளெல்லாம் அணைத்து கொண்டு இருந்த நிலையிலேயே செத்து போய் இருக்கிறது அந்த தாய்க்கோழி. பெரிய ஒரு யானை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை டக்குன்னு போய் அம்மா பின்னாலதான் ஒளியும். என்ன ஆளுமை அது? அம்மா என்னை காப்பாற்றுவாள், தூக்கி போடுங்களேன், புள்ள சிரிக்கும். ஏன் தெரியுமா? குடிச்சுப்பா. அந்த தாய்மையினுடைய அந்த உச்சபட்ச நிலையை நான் சொல்கிறேன். கணவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும், கணவனுக்காக இதையெல்லாம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், கணவனுடைய சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கற்பிதங்கள் பெண்ணின் தலையில் சுமத்தப்படுகின்றன. மனைவி என்கின்ற நிலையில் அவள் மீது சுமத்தப்படுகின்ற அந்த நிலையில் தான் அவள் கிளம்பி வருகிறாள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நிறைய மனைவிமார்கள் மனதிலே ஆழமான கோபத்துடன் இருக்கிறார்கள். நீங்க ஒரு 55 வயதிற்கு தாண்டிய பெண்களை பாருங்க, கண்கள்ல ஒரு நிரந்தர சோகமோ இல்ல ஒரு நிரந்தர கோபமோ இருக்கும். அந்த நிரந்தர கோபமும் நிரந்தர சோகமும் தருவது கணவனால் வந்த சூழலாகத்தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவள் மன்னிக்காத உயிராக கணவன் இருப்பானே தவிர ஒருபோதும் தன் பிள்ளையை மன்னிக்காமல் இந்த தாய் இந்த மண்ணை விட்டு போவதே கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ஆளுமை செலுத்தக்கூடியவளாக, அன்பு தரக்கூடியவளாக, என்னங்க ஒரு பயாலஜிக்கல் பாண்டேஜ்ங்க, அது உயிர் தன்மையுடனான ஒரு பிணைப்பு. அந்த உடல், நான் சொல்றேன், இந்த பட்டிமன்றம் மூலமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு ஆணுக்குத்தான் ஒரு பெண்ணினுடைய உடல், ஒரு பெண்ணுக்குத்தான் இந்த ஆணினுடைய உடல் என்றுதான் திருமணம் என்கின்ற பந்தத்திலே அந்த ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறீர்கள், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் நான் சொல்லவா, அதைவிட உயர்ந்த ஒன்று உண்டு. இந்த உடல் இருக்குல்ல, நாம சுமந்துகிட்டு இருக்கோமே, இந்த உடல் உயிர் தகப்பனுடையதாக இருந்தால் இந்த உடல் தாயுடையதுதான். இந்த உடலை கெடுத்துக் கொள்வதற்கான, இந்த உடலுக்கு துரோகம் செய்வதற்கான எந்த உரிமையும் எந்த உடலை பெற்றவர்களுக்கும் கிடையாது. ஏனென்றால் அது தாயினுடைய சொத்தாக இருக்கிறது. தாய்தான் ஆளுமை செலுத்துகிறாள். நம்முடைய உயிரோடு, உடம்போடு, வயிற்றினுடைய பாட்டோடு அவள்தான். மனைவி போன் பண்ணா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்பா, பொண்டாட்டின்னு அர்த்தம். சாப்பிட்டியாப்பா என்றால் அம்மான்னு அர்த்தம். இந்த இரண்டு வித்தியாசம் உண்டு. என்னதான் இருந்தாலும் மனைவி முக்கியம்தான். குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நாம் நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தாலும் அதற்கு மணிமகுடமாக இருக்கக்கூடியவர், ஒருவேளை மணிமகுடமாக மனைவி இருந்தாலும் அதில் பொருத்தி இருக்கக்கூடிய வைரமாக மின்னக்கூடியவள் தாய்தான். அவள் ஆளுமைக்கு நிகர் யாருமே கிடையாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.